NU 2 பேர் அரெஸ்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்கண்ணே. யூ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார்? உதயநிதி. இப்போ என்ன நான் தான் எனக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு சொன்னாங்க. அண்டர் கிரவுண்ட் நமக்கு அண்டர் கிரவுண்ட் ஆகிறதுங்களாம் அது நம்மளால தான் ஜனநாயகம் படம் தோற்று போச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதே மூதேவி நீ எடுத்த படம் நல்லா இல்லாமல் ஓடலை, இவரை தூதுவராக போடக்கூடாதுன்னு ஜெயலலிதா அறிக்கையை விடுது. உங்களை அந்த அம்மாவுக்கு பிடிக்காது, ரொம்ப பிடிக்காது போலையே என்ன நக்கீரன் கோபால் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாதுன்னு அந்த அம்மாவுக்கு எதிராக. ஏங்க நம்ம சாதாரண ஒரு பத்திரிக்கைக்காரன், நான் பெரிய சாதிக்கணுன்ட்டுலாம் வரவே இல்லை. ஆனால் 2 மாநிலத்துக்கும் தூதுவனாக போட்டாருங்க. எல்லாரும் திரும்பி பார்க்குறான், ஏன்னா இவன் கரடு மூடாக இருக்கான், இவனை போய் தூதுவனாக போட்டிருக்கான்னு. அதில் அந்த அம்மா இவரை தூதுவராக போடக்கூடாதுன்னு ஜெயலலிதா அறிக்கையை விடுது. அப்போ கலைஞர் கேட்டார், என்ன உங்களை அந்த அம்மாவுக்கு பிடிக்காது, ரொம்ப பிடிக்காது போலையே என்னார். இல்லை நான் பார்த்துக்கிறேன். நான் உடனே கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட்டு சொல்லிச்சு, இனிமே நக்கீரன் கோபால் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாதுன்னு அந்த அம்மாவுக்கு எதிராக ஸ்டே கொடுத்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்டே இருக்குது. அந்த அம்மா செத்து போச்சு, நம்மளை பற்றி பேசக்கூடாதுன்னே ஸ்டே வாங்கியிருந்தேன். அப்போ இப்பயும் என்னாச்சு, தம்பி உதயநிதிக்கு காலையில் அரெஸ்ட் பண்ணாங்களா, அடுத்த நாள் நமக்கு எஃப்ஐஆர். அப்போ எனக்கு முதல் நாளே சொல்லிட்டாங்க, அண்ணே NU 2 பேர் அரெஸ்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்கண்ணே. யூ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார்? உதயநிதி தம்பியை. இப்போ என்ன நான் தான் எனக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு சொன்னாங்க. நான் உடனே அண்டர் கிரவுண்ட் நமக்கு அண்டர் கிரவுண்ட் ஆகிறதுங்களாம் இன்றைக்கி நேற்றா பழக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் உடனே யூஜி அண்டர் கிரவுண்ட் 10 நாள் எப்படியும் பிடிச்சி குண்டாஸில் போகணுன்னு ரொம்ப அலைஞ்சாங்க. அப்புறம் ஏபி வாங்கிட்டோம். எங்கள் அட்வொகேட் எங்களுக்கு நல்ல தெளிவான அட்வொகேட் எங்ககிட்ட இருக்காங்க, பெருமாள் நின்று ஒருத்தர். வாங்கிட்டோம். வாங்கின உடனே இவங்ககிட்ட விசாரணைக்கு போகணும். விசாரணையில் கேள்வி என்ன தெரியுமா, ஜனநாயகன் படத்தை எப்படி நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு தான் கரூர் கூடத்தை பயன்படுத்தினான்னு எப்படி சொன்னேன். அது நம்மளால தான் ஜனநாயகம் படம் தோற்று போச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதே மூதேவி நீ எடுத்த படம் நல்லா இல்லாமல் ஓடலை, நான் ஏதோ பேசுனதுனால தான் ஜனநாயகம் படம் ஓடலைன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்லது தான், அது ஒரு கௌரவம்ல. சாதாரண ஒருத்தன் மீசியமாக தர்றான், அவன் பேசுனதில் ஜனநாயகம் படம் ஓடலை, அது பெரிய நட்டமாயிடுச்சுன்னு நம்ம மேலே பழி போடுறாங்க. இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன். ஆனால் டெய்லி 50 கேள்வி 100 கேள்வி, நேற்று வரைக்கும் கேள்வி, இன்னமும் விசாரணைக்கு போயிட்டு தான் இருக்கேன். விசாரணைக்கு போகிறோம். இன்றைக்கி கேட்ட கேள்வியில் பதில் சொன்னதுலேருந்து நாளைக்கு 9 கேட்பாங்க. எப்படியாவது மாட்டுவானான்னு. அது கண்டிஷனு, பெயிலு, ரிலாக்ஸு இதெல்லாம் முடிஞ்சு போகுதுன்னு வச்சுங்க. வாழ்க்கையில் அதான் சிவபானன் சொன்னார், அண்ணா ஜனநாயகம் படம் என்னால் தான் போச்சுனார். ஜனநாயகமே இல்லை, அப்புறம் என்ன ஜனநாயகம் படம் ஆடினார்.